ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இப்போ என்ன சமையல் வைக்க போறோம்னா இட்லி தான் ஊற்ற போறோம். பாருங்க, மாவு இருக்கு. வாங்க இட்லி ஊற்றிக்கலாங்க. தட்டில் வச்சிருக்கு, ஊற்றியாச்சு. இப்போ வாங்க வேக வச்சுக்கலாம். பாருங்க, வச்சாச்சு. இப்போ 10 நிமிஷம் வேகட்டும். இட்லி அவிஞ்சிருச்சு பாருங்க. தண்ணி விட்டு பார்த்துக்கலாம் அவிஞ்சிருச்சான்னு. அவிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்துக்கலாங்க. பாருங்க, இட்லி நல்லா பஞ்சு போல வந்திருக்கு பாருங்க. அடுத்த தட்டு ஊற்றி வச்சாச்சு, மூடி வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு சாப்பிட்றதுக்கு சைடிஸ் ஏதாச்சும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சமையல் பார்க்க போறோம்னா இட்லி அவிச்சோம்ல, அதுக்கு தொட்டுக்குத சால்னா செய்ய போகிறோம். பாருங்க, 3 தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சிருக்கேன். இப்போ வாங்க தாளிக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதோட கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு சோம்பு, சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி, இந்த ஸ்டேஜில் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் அடிச்சு வச்சிருக்கேன். நல்லா வதங்கி விட்டுருக்கோம். தக்காளி அப்படியே சேர்க்க போறது கிடையாது, அரைச்சிதான் சேர்க்க போறோம். இப்போ அதை அரைச்சிக்கலாம். பாருங்க, அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முழுசா சேர்த்தோம்னா அப்ப தக்காளி ஒதுக்கி வச்சிருவாங்க, அதனால அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கி வச்சிருக்காங்க. இதுக்கு பச்சை வர போற அளவுக்கு அரைச்சி கடைசிக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு. லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். பச்சை வாடை போய் கிடக்கும். பாருங்க, நல்லா கலந்துச்சு. இது கூட இப்ப மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கறி மசாலா பொடி, 1 ஸ்பூன் முட்டைப்பொடி, 1 ஸ்பூன் ஜீரக பொடி, மிளகு பொடி, அப்புறம் சிக்கன் குழம்பு பொடி சேர்த்துக்கணும். லைட்டா உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்கு தொட்டுக்கு சூப்பரா இருக்கும் இந்த காம்பினேஷன். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளிக்கு இட்லிக்கு சூப்பரா இருந்துச்சு காம்பினேஷன். மேல கொத்தமல்லி போட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதானே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி வச்சுக்கலாம். இதை கூட நம்ம வச்சோம்னா தக்காளி சால்னா ஊற்றிக்கலாம். சூப்பரா இருக்கு. இப்போ இட்லிக்கு தக்காளி சால்னா எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.